உங்களுக்கு கழுதப்பாதைனா என்னன்னு தெரியுமா? இது சாமியே ஐயப்பான்னு மலையேறும் போது சபரிமலையில ஒரு கழுதப்பாதை வருமே, அது இல்ல, இது வேற. இது உலகத்தோட மிக மிக ஆபத்தான மிக மிக சவால் நிறைஞ்ச பயணப்பாதை. கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு இங்கிருந்து அமெரிக்கா வரைக்கும் நீண்டு விரிஞ்சு கிடக்கிற இந்த கழுதை பாதை பிரம்மாண்டமான ரகசியமான அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க்கால பின்னப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரம் இந்தியர்கள் இந்த கழுதை பாதை வழியா கிராஸ் பண்றாங்க. தங்களுடைய அமெரிக்க கனவை நிறைவேற்றிக்கிறதுக்காக உயிரை கூட பணயம் வைத்து இந்தியர்கள் மேற்கொள்கிற இந்த பயணம் எதற்காக? கழுதை பாதைன்னா என்ன? விரிவான தெளிவான தரவுகளோடு அதிர வைக்கும் பல உண்மை கதைகளோடு கழுதை பாதை பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். முதல்ல கழுதை பாதைனா என்ன? இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா மாதிரியான தெற்காசிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கான இல்லீகல் ரூட்டுக்கு பேர் தான் கழுதை பாதை. வழக்கமா அமெரிக்காவுக்கு போகணும்னா ஃப்ளைட் டிக்கெட் எடுப்போம், விசா எடுப்போம், அங்கே போய் ரீச் ஆகும். இது வழக்கமான ரூட். ஆனால் எல்லாருக்கும் அமெரிக்கன் விசா கிடைக்கிறது இல்லை. பல காரணங்களால் விசா ரிஜெக்ட் பண்ணப்படுது. அப்படி நேர் வழியில் அமெரிக்காவுக்கு போக முடியாதவங்க இப்படி ஒரு ரூட்டை சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃப்ளைட்டு, கப்பல், படகு, பஸ்ஸு, ட்ரெயின், காட்டுக்குள்ள பயணம் அப்படின்னு பயங்கர சவால் நிறைஞ்ச பாதை இது. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் இந்த ரூட் வழியாக போகணும்னு ஆகும். அதனால தான் இவ்வளோ ஸ்லோவாக இந்த ரூட்டில் போகிறதுனால தான் அதுக்கு கழுதை பாதை என்ன பேர். இப்போ நமக்கு வர்ற டவுட்டு, இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு ரூட்டில் ஏன் போகணும், அப்படி போகிறாங்களா அப்படின்னு சந்தேகம் வருது இல்லையா? உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன். 2022-23 காலப்பகுதியில் மட்டும் 96,917 பேர் இந்த கழுதை பாதை வழியாக இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. கழுதை பாதைங்கிறது அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான இல்லீகல் ரூட்டை மட்டும் குறிக்காது. ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கான இல்லீகல் ரூட்டுக்கும் கழுதை பாதைன்னு தான் பேர். அங்கேயும் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் ஒவ்வொரு வருஷமும் போகிறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தொகுப்பாக பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் இந்த கழுதை பாதை வழியாக அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளை நோக்கி போகிறாங்க. சரி, இவங்க எதுக்காக இங்கிருந்து அங்கே போகணும்? உயிரை பணயம் வச்சு எதுக்காக இங்கிருந்து அங்கே போகணும் அப்படின்னா ஒரே காரணம், பணம், பேராசை. சரி, இதில் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாங்கி ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுல இந்தியாவில் முக்கியமான ஹப்பாக இருக்கிறது பஞ்சாப் அண்ட் குஜராத். இந்த 2 மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் மெஜாரிட்டி போகிறாங்க. இப்போ சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேச மாநிலங்களை சேர்ந்தவங்களும் இதில் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த 4 மாநிலங்களை சேர்ந்த பல கிராமங்களில் கழுதை பாதை வழியாக அமெரிக்காவுக்கு போகிறது ஒரு கலாச்சாரமாகவே பரவி இருக்குது. சரி, இங்கேருந்து அவ்வளோ ஈஸியாக போயிட முடியுமா? கழுதை பாதையில் போகிறது அப்படின்னு முடிவாயிடுச்சு. இவங்க நேர் வழியில் விசா கிடைக்காத முடிவாயிடுச்சு. அப்போ விசா இல்லாமல் போகிறாங்கன்னு தான் அர்த்தம். எப்படி இவங்க போக முடியும் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து US வரைக்கும் இவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் இங்கே தொடங்கி இந்தியாவில் தொடங்கி பல நாடுகள் வழியை கிராஸ் பண்ணி தான் அங்கே போக முடியும். ஒவ்வொரு நாட்டிலையும் பிரம்மாண்டமான ஒரு ரகசிய அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட் நெட்வொர்க் இவங்களுக்கு இருக்குது. இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் இன்னொரு நாட்டில் விடுறாருன்னா அங்கே இன்னொரு ஏஜென்ட்டை கை மாற்றிடுவார். அவர் அடுத்த நாட்டுக்கு போகும்போது இன்னொரு ஏஜென்ட்டில் கொண்டு ஒப்படைப்பார். இப்படி மாறி 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 தான் இவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் போகிறாங்க. உதாரணத்துக்கு அகமதாபாத்லேருந்து இந்த பயணம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்குவோம். பெரும்பாலும் இவங்களை முதல்ல எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு லத்தீன் அமெரிக்க நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பொலிவியா, பிரேசில், பெரு, கயானா, ஈக்குவடார், வெனிசுலா, இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு லத்தீன் அமெரிக்க நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக அங்கே அப்படின்னா அங்கே தான் விசா ப்ராசஸ் ஈஸி. பெரும்பாலும் இந்தியர்களுக்கு ஆன் அரைவல் விசா கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி இவங்களோட லிங்க்கில் இருக்கிற ஏஜென்ட் அங்கே இருப்பார். யாரெல்லாம் வர்றாங்கன்ற டீட்டெயில்ஸை முன்கூட்டி இவங்க அனுப்பியிருப்பாங்க. இவங்க பேரில் ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்கே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நேராக லத்தீன் அமெரிக்க நாட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி போகிறவங்க இப்போ கயானான்ற நாட்டுக்கு போகிறதா உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஏன்னா இந்தியாவிலேருந்து அழைச்சிட்டு போகிறத பெரும்பாலும் கயானாவுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கிருந்து அமெரிக்க எல்லையான மெக்சிகோ வரைக்கும் இவங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திகிலூட்டும் பாதை. இந்த பயணம் கயானாவிலிருந்து பல மாதங்கள் நீளக்கூடியது. கயானாவிலிருந்து பிரேசிலுக்கு கார் வழியாக போகிறாங்க. பிறகு அங்கிருந்து பஸ் வழியாக பொலிவியா போகிறாங்க. பெரு, ஈக்குவடார், கொலம்பியா வரைக்கும் பஸ்ஸு, காரு, சில நேரங்களில் காய்கறி வண்டிகளில் கூட அழைச்சிட்டு போகிறாங்க இவங்களை. இப்படியே போய் அவங்க சேர்ற இடம் கொலம்பியா. பட் அமெரிக்காவுக்கு கொலம்பியாவிலிருந்து வெகு தூரம் இருக்குது. இந்த பயணம் இனிதான் சவாலான இடங்களை சந்திக்க போகுது. ஏன்னா கொலம்பியாவிலிருந்து இவங்க அடுத்து போக வேண்டிய நாடு பனாமா. இது 2க்கும் நடுவில் ஒரு ஆபத்தான காட்டுப்பகுதி இருக்குது. அந்த காட்டுப்பகுதிக்கு பேர் டரியன் கேப். இது மிக மிக ஆபத்தான ஒரு ரெயின் ஃபாரஸ்ட். ஆபத்தான வனவிலங்குகள், விஷப்பூச்சிகள், எந்நேரமும் கொட்டுகிற மழை,
எப்போ எங்கிருந்து வந்து தாக்குன்னு தெரியாத வன விலங்குகள், அருவி, காட்டாறு, இதுக்கு நடுவில் இவங்க 10-12 நாள் அந்த டரியன் கேப்பை கிராஸ் பண்ணணும். இந்த டரியன் கேப்ங்கிற இடம் கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையில இருக்குது. இந்த இடத்துல உலகத்தோட பல நாடுகள்லேருந்தும் அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக இந்த டாங்கி ரூட்டில் வருவாங்கல்ல, அவங்கெல்லாம் இங்கே தான் வருவாங்க. அதான் டரியன் கேப் வழியாக பல்லாயிரம் பேர் கிராஸ் பண்ணுறாங்க இரவும் பகலும். அது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் நீள்கிற ஒரு அடர்த்தியான ரெயின் ஃபாரஸ்ட். நீங்கள் இணையதளங்களில் தேடி பார்த்தீங்கன்னா டரியன் கேப் சம்பந்தமான பல டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. பார்க்கும்போதே அவ்வளோ திகிலாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஆனால் இந்தியா போல் உலகம் முழுக்க இருந்தும் அங்கே வர்ற பல்லாயிரக்கணக்கான அகதிகள் இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸாக எப்படியாவது இந்த காட்டுப்பகுதியை கிராஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக அந்த சவால் நிறைஞ்ச பாதை வழியாக போகிறாங்க. அப்படி போகும்போது அவன் எதிர்கொள்கிறது வெறுமனே இந்த இயற்கை தாக்குதல் மட்டும் இல்லை, வனவிலங்குகள், மழை, வெள்ளம், இந்த ஆபத்து மட்டும் இல்லை, அதுக்குள்ள போதைப்பொருள் நெட்வொர்க் இருக்கிற பல கும்பல்கள், மாஃபியா கும்பல்கள்லாம் இருக்குது. அவங்களோட அட்டாக்கு ஆளாகிறாங்க. பெண்கள் வந்தால் அவங்க ரேப் செய்யப்படுறாங்க. இவங்க வச்சிருக்கிற உடைமைகள், தங்கம், காசு, பணம், மொபைல் ஃபோன், லேப்டாப், இந்த மாதிரியான எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வழிபறி செஞ்சுக்கிறாங்க. இது மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. 10-12 நாள் இந்த டரியன் கேப்பை கடக்கணும். இரவு நேரங்களில் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே தான் தங்கணும். உடம்பு சரியில்லாமல் போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி உடல்நிலை சரியில்லாமல் அல்லது நடக்க முடியாமல் டீஹைட்ரேட் ஆகி இறந்து போகிறவங்க பல பேர். இப்படி டரியன் கேப்பை கடந்து போகும்போது அங்கங்கே இறந்த மனிதர்களோட எலும்புக்கூடுகள்லாம் கிடக்கிறதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ரிஸில் கவனப்படுத்தியிருக்காங்க. பார்க்கும்போதே ஷாக்கிங்காக இருக்குது. ஆனாலும் அதையும் பார்த்தபடியே பல்லாயிரம் பேர் கடந்து போகிறாங்க. ஸோ இந்த ஆபத்தான டரியன் கேப்பை கடந்து இவங்க பனாமா போயிட்டாங்க அப்படின்னா பனாமாவோட அந்த ஆபத்து முடிஞ்சிருச்சான்னா அதுதான் இல்லை. இன்னும் பனாமாவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையில் பல நாடுகள் இருக்குது. நிகரகுவா, கோஸ்டாரிக்கா, ஹோண்டுரஸ், கவுதமாலா, இந்த நாடுகளெல்லாம் கடந்து போனாதான் மெக்சிகோ வரும். இந்த நாடுகளெல்லாம் ஏதோ ஒரு வழியில் கடந்து மெக்சிகோ வரைக்கும் போயிடுறாங்க. இப்போ நமக்கு ஒரு டவுட் வருது. ஒவ்வொரு நாட்டையும் கடக்கும்போது எல்லை பாதுகாப்பு படை இருக்காதா, இராணுவம் இருக்காதா? ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது என்ன அவ்வளோ சுலபமாக? பாஸ்போர்ட் விசாலாம் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு பஸ் ஏறி போயிட முடியுமா? அப்படின்னா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பல ஆயுத குழுக்கள், போதைப்பொருள் மாஃபியாக்கள்லாம் நிறைய இயங்குறாங்க. இவங்களோட ஏஜென்ட்டுகளுக்கு அவங்களுக்கு கூட நல்ல தொடர்பு இருக்குது. இவங்க சுயேட்சையாக தன்னிச்சையாக இந்தியர்கள் அங்கே போய் ஒவ்வொரு நாட்டு எல்லையும் கிராஸ் பண்ணி போயிட முடியாது. இப்படி ஆபத்தான வழிகள்லேயும் உங்களை கூட்டிகிட்டு கொண்டு போய் விடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஏஜென்ட் நெட்வொர்க்கு இயங்குது. ஸோ அவங்க தான் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு டக்குன்னு இன்றைக்கி இந்த நாடு அடுத்த நாள் அந்த நாடெல்லாம் கூட்டு போயிடுறது கிடையாது. அது அப்படி நடக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நிகரகுவா அப்படின்ற நாட்டில் இவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு போகிறதுக்கு அவங்க பொருத்தமான நேரத்துக்காக காத்திருப்பாங்க. எப்போ எல்லையில் குறிப்பாக இந்த நேரத்தில் வந்து பாதுகாப்பு குறைவாக இருக்கும், தனக்கு வேண்டிய ஒரு அதிகாரி இருக்கான், அவன்கிட்ட லஞ்சம் கொடுத்து வச்சுருப்பான், அவன் எப்போ டியூட்டியில் இருப்பானோ அப்போ வந்து கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் சில நாட்கள் இருந்து தனக்கு தோதான டைம் வரும்போது தான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால தான் இந்த பயண பாதை வந்து இந்த ட்ராவல் வந்து பல மாதக்கணக்கில் கூட சில நேரங்களில் ஆகுது. இவங்களுக்கு கொடுக்கப்படுற உணவெல்லாம் படுமோசமானது. வேறு வழி இல்லை, அவங்க அதை கிடைக்கிறத சாப்பிட்டு தான் ஆகணும். மொழி புரியாது, அவங்கள்ட்ட பேச முடியாது. அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து என்ன கிடைக்குதோ அதில் போகிறாங்க. பஸ்ஸு, லாரி, காய்கறி வண்டி, குப்பை லாரி, நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறது, என்னென்ன சாத்தியங்கள் இருக்கோ எல்லா வழிகள்லையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மெக்சிகோ வரைக்கும் எப்படியோ அழைச்சிட்டு போய் கொண்டு போயிடுறாங்க. சரி, இப்போ மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு மிக நீண்ட எல்லை இருக்குது. கிட்டத்தட்ட அமெரிக்காவோட நீண்ட தூர எல்லையை பகிர்ந்து கொள்கிற நாடுகளில் ஒன்று மெக்சிகோ. 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமான எல்லை பகுதியை கொண்ட நாடு மெக்சிகோ. இந்த மெக்சிகோவை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயாகணும். இதுதான் இந்த ட்ராவலோட கிளைமேக்ஸ். நம்ம நிறைய வெப்சீரிஸ் பார்த்துருக்கோம், ஹாலிவுட் படங்கள் பார்த்துருக்கோம். மெக்சிகோங்கிறது போதைப்பொருள் கடத்தலுக்கான ஒரு ஹப். மிகப்பெரிய போதைப்பொருள் நெட்வொர்க்கெல்லாம் மெக்சிகோவில் இயங்குது. இந்த ஏஜென்ட் நெட்வொர்க்கும் அவங்களும் பின்னி பிணைஞ்சிருக்காங்க. இப்போது அவங்க அடுத்த கட்டமாக இதை எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா, இவங்களே இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ், சட்டவிரோதமாக தான் இங்கே வர்றாங்க. அப்போ இவங்களை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு இந்த குழுக்கள் போகுது. சில நேரங்களில் இவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு, உனக்கு என்ன, நீ அமெரிக்காவுக்குள்ளே போகணும் அவ்வளோதானே, நான் உனக்கு ரூட் சொல்கிறேன், இந்த போதைப் பொருளை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி இவங்கள போதைப் பொருள் கடத்தக்கூடியவர்களாகவும் மாற்றுறாங்க. ஒருவேளை போகிற வழியில் சிக்கினா அவன் தானே சிக்குவான். இறுதியாக அவர்களுக்கு எஞ்சி இருக்கிறது
2 வழிகள். ஒன்று, ரியோ கிராண்ட் ரிவர் அப்படின்னு அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவும் நடுவில் ஒரு நதி ஓடிட்டுருக்கு. இதை நீந்தி கடக்கணும். அப்படி இல்லையா, 2 நாட்டுக்கு இடையில் பென்சிங் இருக்குது, அந்த பென்சிங்கை தாவி குதிச்சு போகணும். இது 2 வழி மட்டும்தான் இங்கிருந்து போகிற இந்தியர்கள் உள்பட எல்லாருக்குமே எஞ்சி இருக்கிற வழி 2 மட்டும்தான். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் கொடு, நான் சேஃபான ரூட் இன்னொன்று இருக்குது, அது வழியாக ஒன்று அமெரிக்க அலையில் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏஜென்ட் நெட்வொர்க் கும்பல் கொஞ்சம் பணம் பறிக்குது. அவங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கின் மூலமாக அப்படி சிலரை கொண்டு போய் விடவும் செய்கிறாங்க. அது அப்படி இல்லைன்னா இவங்க இப்படி இந்த வழியாக தான் போகணும். அந்த இடையில உள்ள தடுப்பு சுவரை எப்படி கண்காணிப்பு குறைவாக இருக்கிற நேரத்தில் கடக்கணும் அப்படின்லாம் அவங்களே ஒரு நேரம் சொல்கிறாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எந்த இடத்துல நதியை நீந்துனா அமெரிக்காவுக்கு போக முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவ்வளவு சவாலையும் ரிஸ்கையும் கடந்து அந்த ஃபென்சிங்கை தாண்டி குதிச்சோ அல்லது ஆற்ற நீந்தியோ அந்த பக்கம் போனால் 100க்கு பாதி பேர் அமெரிக்க இராணுவத்தால் கைது செய்யப்படுறாங்க. கொஞ்சம் பேர் அதிலேருந்து சர்வைவ் ஆகி அமெரிக்காவுக்குள்ளே போயிடுறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிற அமெரிக்க தொடர்புகள் மூலமாக அவங்க கூட போய் அசோசியேட் ஆகிறாங்க. மீதி பிடிபடுறவங்க அழைச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அப்புறம் கோர்ட்டில் ட்ரையல் நடந்து அகதி தஞ்சம் கோர்றாங்க. அகதிகளுக்கான சலுகைகளோட அமெரிக்காவில் தொடர்ந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்படி தான் நடக்குது. இப்போது இந்தியாவிலிருந்து ஒரு 1,00,000 பேர் இந்த வழியாக கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா போகிற வழியில் இறந்து போனவங்களோட எண்ணிக்கை சில ஆயிரம். அதையும் தாண்டி கைது செய்யப்படுவர்களுடைய எண்ணிக்கை சரிபாதி. அங்கே போய் சேர்றவங்களோட எண்ணிக்கை சரிபாதி. இந்த விகிதத்தில் தான் இருக்குது. இது ரொம்ப துல்லியமான தரவுகள் டேட்டாக்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் இருக்கிற விவரங்கள் வச்சு பார்க்கும்போது கிளம்புற எல்லாரும் அமெரிக்கா போய் சேர்றதில்லை. அமெரிக்காவோட கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் டேட்டாவின் படி 2020 வருஷம் 30,662 இந்தியர்கள் இந்த ரூட் வழியாக அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. 2021 63,927 பேர், 2022 96,917 பேர், 2023 90,415 பேர். இவ்வளவு பேர் ஒவ்வொரு வருஷமும் இந்த ரூட் வழியாக அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கம்மியாக இருந்துச்சு. 2012 இந்த கழுதை பாதை வழியாக அமெரிக்காவுக்கு போக முயற்சி பண்ணவங்க எண்ணிக்கை 1,500 தான். ஆனால் படிப்படியாக அதிகரித்து இப்போ நான் சொன்ன எண்ணிக்கையில் வந்திருக்கு. அதில் 2023 ஏப்ரல் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் டாங்கி ரூட்டில் போய் சிக்கிக்கிட்ட இந்தியர்களோட எண்ணிக்கை 8,000 பேர் அந்த ஒரு மாதம் மட்டும். அப்போ மற்ற மாதத்தில் பார்த்துக்குங்க. 2022 வருஷ டேட்டா படி அமெரிக்காவில் இருக்கிற அன்ஆத்தரைஸ்டு இந்தியர்களோட மொத்த எண்ணிக்கை 7,25,000 பேர். அதாவது எந்த விதமான விசாவும் இல்லாமல் இல்லீகலாக அமெரிக்காவுள்ள போய் சர்வைவ் ஆகிற இந்தியர்களோட எண்ணிக்கை 7,4 லட்சம் பேர். 2023 டுங்கி அப்படிங்கிற பேரில் ஒரு படம் வந்துச்சு. அது இந்த கழுதை பாதை பற்றின படம். அந்த படம் வந்த பிறகு தான் இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதே சர்வதேச சமூகத்தின் கவனத்துக்கும் போணுச்சு. இந்தியாவில் அதிகம் பேசப்பட்ட விஷயமாகவும் ஆச்சு. இப்போவும் இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. கழுதை பாதை வழியாக பல்லாயிரம் பேர் அமெரிக்காவுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. முன்னாடியெல்லாம் கழுதை பாதை வழியாக ரொம்ப ஈஸியாக அமெரிக்காவுக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அது அவ்வளோ சுலபமாக இல்லை. அவர் ஆல்ரெடி அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையில் இல்லீகல் இமிக்ரன்ஸை தடுக்கிறதுக்காக தடுப்பு சுவர் கட்டுவோம் அப்படின்லாம் பேசினவர். அதனால் அவர் கடுமையான நடவடிக்கைகள் இதுக்காக எடுக்க ஆரம்பித்தார். பலர் திருப்பி அனுப்பப்பட்டாங்க, கைது செய்யப்பட்டாங்க. இப்போ 2025 தொடக்கத்தில் ஒரு 100 சொச்சம் இந்தியர்களை கைவிலங்கிட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த கைவிலங்கிட்ட நடவடிக்கை இங்கே பெரிய பேசு பொருளாச்சு. அது இந்தியாவோட கௌரவத்துக்கு நேர்ந்த இழுக்கு அப்படிலாம் பேசினோம். அந்த 100 சொச்சம் பேரும் இந்த டாங்கி ரூட் வழியாக அமெரிக்காவுக்கு போக முயற்சி பண்ணவங்க தான். ட்ரம்ப் ஆட்சி காலத்துக்கு பிறகு இந்த ரூட்டில் கடும் நெருக்கடிகள் இருக்கிறதுனால இவங்க இப்போ ரூட்டை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இப்போது சமீப ஆண்டுகளாக இந்த மெக்சிகோ ரூட் வழியாக போகிறத விடவும் கனடா வழியாக அமெரிக்காவை கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுவும் ஒரு மோசமான ஆபத்து நிறைந்த ஒரு பாதை தான். 2022 அப்படி கனடா வழியாக யூஎஸ்க்கு போக ட்ரை பண்ண, இல்லீகலாக போக ட்ரை பண்ண ஒரு குஜராத்தி ஃபேமிலி உறைபனியில் அப்படியே குடும்பத்தோடு உறைஞ்சு கிடந்த காட்சி உலகமே பார்த்து அதிர்ச்சியாச்சு. ஒரு 3 வயசு குழந்தை, 11 வயசு குழந்தை, ஒரு அப்பா அம்மா 4 பேரும் உறைபனியில் உறைஞ்சு செத்து போய் கிடந்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவுக்கு இந்த இல்லீகல் ரூட் வழியாக டாங்கி ரூட் வழியாக போகிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சபாடு இல்லை, தொடர்ந்து போயிட்டே தான் இருக்காங்க. சரி, இப்போ நமக்கு இன்னொரு டவுட்டு வருது. எவ்வளவு இவங்க செலவு பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம இன்னும் பேசலை. யூஸ்வலாக இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னாக்க
ஒரு 1,50,000 லட்ச ரூபா ஃப்ளைட் டிக்கெட். ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த கழுதை பாதை வழியாக இவ்வளவு ஆபத்தும் சவாலும் உயிர் போகிற நிலைமையும் இருக்கிற இந்த கழுதை பாதை வழியாக அமெரிக்கா போகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் 40 to 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. சில இடங்களில் ஒருத்தர் 20 லட்ச ரூபா கொடுக்குறாரு, அதிகபட்சம் 50 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 1 கோடி அப்படின்லாம் சில இடங்களில் சொல்கிறாங்க. நம்ம மினிமமாக 20 அதிகபட்சம் 50 லட்ச ரூபா எடுத்துக்கலாம். மினிமம் ஒருத்தர் 20 லட்ச ரூபாயிலேருந்து 50 லட்ச ரூபா கொடுத்தா தான் இந்த கழுதை பாதை வழியாக அமெரிக்காவுக்கு போக முடியும். கிட்டத்தட்ட 15-20 நாடுகளை கடந்து இந்த எல்லா ஏஜென்ட் நெட்வொர்க்கும் அழைச்சிட்டு போகிறாங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் இல்லாமல் அது சாத்தியமும் இல்லை. இது நமக்கு புரியுது. ஆனால் நமக்கு என்ன டவுட்டுனா, ஒருத்தர் 40-50 லட்ச ரூபா கொடுத்து இந்த கழுதை பாதை வழியாக போகிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா அந்த காசை வச்சு இங்கேயாச்சும் தொழில் பண்ணி வாழ்ந்துட முடியுமே. இந்தியாவில் ஒரு சிறு தொழில் ஆரம்பித்து நடத்தணும்னா இத்தனை லட்ச ரூபாய் ஆகுது. இதை விட கம்மியான காசுலேயே இங்கே தொழில் நடத்திட முடியும். அப்படி இருந்தும் எதுக்காக இவ்வளவு காசு கொடுத்து அங்கே போகணும்? அப்போ காசு கொடுக்குறாங்களா இல்லையா? இந்த டவுட்லாம் வந்தால் உண்மையிலே கொடுக்குறாங்க. இவ்வளோ காசு கொடுத்து போகத்தான் செய்கிறாங்க. என்னென்னா அங்கே இதே போல் அமௌண்ட்டு கொடுத்து அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிச்சு செட்டில் ஆகி பணக்காரனாக இருக்கிற பல குடும்பங்களை அவங்க கிராமங்களில் கண்ணெதிர பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குது, பேராசையை தூண்டுது. ஸோ இதே போல் நம்மளும் அந்த ஊருக்கு போய் சம்பாதிச்சிட முடியும்னு நம்பிக்கையை கொடுக்குது. இந்த 30-40 லட்சம் பணத்தை இவங்க எப்படி புரட்டுறாங்க அப்படின்னா, அங்கே கிராமத்தில் உள்ள நிலத்தை விற்கிறது. இப்போ நம்ம ஊர்லாம் வந்து சிங்கப்பூர் மலேசியா போகிறதுக்கு, துபாய் போகிறதுக்கு 1 லட்சம் 2 லட்சத்தை புரட்டுறதுக்கு நிலத்தை அடகு வைப்பாங்க, சொந்தக்காரர்கிட்ட காசு வாங்குவாங்க, நகை அடகு வைப்பாங்க. இப்படி தானே புரட்டுறோம். அதுபோல் அவனும் வந்து இப்படி தான் புரட்டுறான். 30-40 லட்சத்தை தனக்கு தெரிஞ்சவன் போனவெல்லாம் அந்த ஊருக்கு போய் சம்பாதிச்சிட்டான். அதே போல் தானும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சோசியல் ப்ரெஷர் ஒரு பக்கம். அப்புறம் போன வெற்றிகரமான முன்மாதிரியை பார்க்குறாங்க. அப்புறம் நேரு வழியில் போகவும் முடியாது, உங்களால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு பல நேரங்களில். இப்போ நமக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை யூஎஸ் போகிறான் அப்படின்னா அவங்க படிச்சிருக்காங்க, அங்கே போய் சம்பாதிக்கிறாங்க, அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இவங்க எல்லாரும் இல்லீகலாக அங்கே போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி இவங்க வந்து படித்த படிப்பை வச்சு அங்கே வேலை தேட போகிறதில்ல, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்க எல்லாம் ஸ்கில்டு லேபர்ஸ் தான். இப்போ யூஎஸில் போகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இவங்க இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ். அப்போ யூஎஸில் போய் என்ன வேலை பார்க்க முடியும்? அங்கே எப்படி போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து உலக அளவில் இந்த அகதிகள் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை வச்சு எப்படி குறைந்த கூலி கொடுத்து எல்லா நாட்டிலையும் வேலை வாங்குறாங்களோ அதே போல தான் அமெரிக்காவில் இந்த மாதிரி இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை குறைந்த கூலிக்கு அமர்த்தி அவங்க சம்பாதிக்கிறாங்க. பட் இவங்க வந்து இந்தியாவில் கொடுக்குற சம்பளத்தை விடவும் அது அதிகம் அப்படின்ற அடிப்படையில் அங்கே போய் அந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. இவங்க இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதே அரெஸ்ட் ஆகணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த ஆபத்தெல்லாம் இருக்குன்னு தெரியும். இந்த ஆபத்தை கடந்து அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அரெஸ்ட் ஆகி ஒரு 6 மாதம் ரெஃப்யூஜியாக உள்ளே இருந்தால் மறுபடியும் அகதி தஞ்சம் கோரி இந்த மாதிரியான ஏதாவது வேலைகளை பார்த்து சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற கணக்கில் தான் போகிறாங்க. அப்படி போய் நிறைய பேர் சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. அப்படி சம்பாதித்த காசை கொண்டு தன்னுடைய ஊர்களில் பெரிய பெரிய வீடுகளும் நிலப்புலங்களும் வாங்கி இருக்கிறாங்க. அதை பார்த்து மற்றவங்களுக்கு பேராசை வருது. இந்த பேராசையை தூண்டுறதுக்காகவே அங்கே பல்லாயிரம் ஏஜென்ட்டுகள் இருக்காங்க. இந்த 4 மாநிலங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 4 மாநிலங்களில் இந்த வகையில் மக்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக, அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஏஜென்ட்டுகள் இருக்காங்க. இந்த ஏஜென்ட்டுகள் வாட்ஸ்அப் குரூப்புகள், குறிப்பாக டெலகிராமில் குரூப் ஆரம்பித்து எல்லாருக்கும் அதை அனுப்பி சக்ஸஸ் கதைகள்லாம் சொல்லி எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஏஜென்ட்டுகள் மேலே லாஸ்ட்டாக ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தினாங்க. இப்போ டவுட் வருது, அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துகிற அளவுக்கு இதில் புழங்குற பணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஆளுக்கு 20-40-50 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அமெரிக்க அரசோட அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர், இந்தியர்கள் மட்டும் 1 லட்சம் பேர் இங்கேருந்து அங்கே போகிறாங்க. ஒரு ஆளுக்கு 20 லட்ச ரூபான்னு வச்சா 1 லட்சம் பேருக்கு எவ்வளவு? 50 லட்ச ரூபான்னு வச்சா அது எவ்வளவு? கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் இந்த பிஸ்னஸில் புழங்குது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான பிஸ்னஸாக இருக்குது இது. சரி, எதுக்காக போகிறாங்க? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகணுமா அப்படின்னா, வறுமையில் இவங்க உழல்வதா சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இவங்க கொடுக்குற தொகை அவ்வளவு பெருசு. கிட்டத்தட்ட 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா, வறுமையில் இருக்கிற ஒருத்தர் இவ்வளோ பணத்தை எல்லாம் ரெடி பண்ண முடியாது. ஸோ அவங்க ஒரு சோசியல் ப்ரெஷர் காரணமாக, பேராசை காரணமாக அவங்கள பார்க்குறாங்க, இவங்கள பார்க்குறாங்க. இவன் போய் சம்பாதிச்சிட்டான், அவன் போய் சம்பாதிச்சிட்டான், அப்போ நம்மளும் போய் பெரும் பணத்தை ஈட்டி விடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இவ்வளவு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த ஆபத்தான பாதையில் போய் உயிரை விடுறாங்க அல்லது ஜெயிலுக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் மெக்சிகோ வழியாக போகிறது சிரமம்னா, அடுத்தது கனடா வழியாக இன்னொரு ரூட் இருக்கான்னு பார்க்குறாங்க. கனடா வழியாக போகிறது சிரமம்னா அவங்க வேறு ரூட்டை கிராக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இதில் புழங்குற பணம் அத்தகையது. பல்லாயிரம் கோடி பணம், சர்வதேச நெட்வொர்க், ஏராளமான ஏஜென்ட்டுகள்,
இந்த 4 மாநிலங்கள்லையும் மொய்க்கிற உள்ளூர் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுவதற்காக மொய்க்கிற ஏஜென்ட்டுகள், இது எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற பிரம்மாண்டமான ஒரு கார்ட்டல் இது அவ்வளவு சீக்கிரம் இந்த நெட்வொர்க்கை உடைக்க முடியும், இதை தடுக்க முடியும் அப்படின்னு நம்புறதுக்கு இல்லை. ஏற்கனவே அமெரிக்கா ஒரு பக்கம் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்தியா மாதிரியான நாடுகளிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் போகிறவங்க போயிட்டே தான் இருக்காங்க. இந்த ஆபத்து நிறைந்த மிக மோசமான கழுதை பாதை பயணம் எப்போது முடிவுக்கு வரும் என்பதற்கு நாம் இன்னும் பல்லாண்டுகள் காத்திருக்க வேண்டும். அதுதான் இப்போதைய நிலைமை. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு பிடி ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.